ஹாய் மக்களே, வெல்கம் டு சிந்துஜன் vlogs. இந்த அக்வேரியம் வீடியோவில் சில டேங்க்ஸை க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கிட்டே அதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட அழகான பீ பஃபர்ஸ் டேங்க். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க பஃபர்ஸ் வீடியோஸ்லாம். டேங்க் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பிளான்ட்ஸ் வளர்ந்து ஜங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டேங்க் பீ பஃபர்ஸ்க்காக ரெடி பண்ண டேங்க். இது ஒரு 60 லிட்டர்ஸ் டேங்க். இதில் ஃபர்ஸ்ட்டு 7 பஃபர்ஸ் விட்டுருந்தேன். 2 வாட்டர் சேஞ்ச் போது ஸ்ட்ரெஸ் தாங்காமல் இறந்துருச்சு. இன்னும் 5 பீ பஃபர்ஸ் இருக்காங்க. இவங்க 1 வருஷமாக என் கூட இருக்காங்க. ஒரு வீக்னஸும் தெரிஞ்சதில்லை. இதோட பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா pH 5.5 to 6 தான். என்னோட டேப் வாட்டரே அந்த pHல தான் இருக்கும். ஸோ அது பஃபர்ஸுக்கு கரெக்டாக சூட் ஆகும். பஃபர்ஸ் பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் pH கம்மியாக அந்த பொட்டானிக்கல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, இந்தியன் ஆல்மண்ட் லீவ்ஸ் அதெல்லாம். அப்போ தண்ணி கொஞ்சம் மங்கலாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். பிளாக் வாட்டர் டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணும். நானும் இந்த டேங்க்கில் இந்தியன் ஆல்மண்ட் லீவ்ஸ் போடுவேன். டேங்க் கொஞ்சம் மங்கலாக வந்துச்சுன்னா அது பஃபர்ஸ்க்கு இன்னும் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பஃபர்ஸ் ஒரு ப்ரெடேட்டரி ஃபிஷ். ஒரு ஸ்பீசிஸ் ஒன்லி டேங்க்கில் தான் வைக்க முடியும், எல்லா ஃபிஷ்ஷோடையும் வைக்க முடியாது. ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணுவாங்க மிச்ச ஃபிஷ்ஷஸை. அதுவும் ஸ்லோவாக மூவ் பண்ணுற ஃபிஷ்ஷஸை அட்டாக் பண்ணுவாங்க. நான் இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா பிளாட்டிஸ் வச்சிருப்பேன். பிளாட்டிஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற ஃபிஷ்ஷு. பிளாட்டிஸ் வச்சிருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ப்ரெடேட்டரி ஃபிஷ்ன்றதுனால அவங்க லைவ் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. ஒன்று ஃப்ரோசன் பிளட் வர்ம்ஸ் போடுவேன், இல்லாட்டி என் டேங்க்ல இருக்க நிறைய ராம்சான் ஸ்னெயில்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்னெயில்ஸை போட்டால் பஃபர்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இவங்க சாப்பிட்றதுலையும் சிந்தி செதறடிச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய ஃபுட்டு வேஸ்ட் ஆயிரும். அப்படி வேஸ்ட்டாக கீழே கிடக்கிற ஃபுட்டை என்னோட மிச்ச டேங்க்ஸ்லாம் ஸ்னெயில்ஸ் சாப்பிட்டு க்ளீன் பண்ணிவிடும். ஆனால் இந்த டேங்க்ல ஸ்னெயில்ஸை போட்டோன்னே பஃபர்ஸ் அட்டாக் பண்ணி கொண்டுடும். ஸோ அதையும் சாப்பிட்றதுக்காக தான் பிளாட்டிஸ் வச்சுருக்கேன். பிளாட்டிஸ் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ன்றதுனால பஃபர்ஸ் அட்டாக்கும் பண்ணாது. பிளாட்டிஸ் ஒரு பீஸ்ஃபுல் ஃபிஷ்ன்றதுனால பஃபர்ஸையும் போய் சேர்ந்தாது. ஸோ பிளாட்டிஸும் பஃபர்ஸும் ஒன்றா சேர்ந்து நல்லாவே வாழ்கிறாங்க. எல்லாமே என் ஃபிஷ் ரூமில் பிறந்த பிளாட்டிஸ் தான். ரொம்ப குட்டியாக விட்டது இப்போ நல்லா பெருசாக அழகாகவே வளர்ந்துருச்சுங்க. ஸோ எப்படி இந்த டேங்கை மெயின்டைன் பண்ணுறேன்னா, மாதத்துக்கு ஒரு தடவை எவாப்ரேட் ஆகிற வாட்டரை மட்டும் டாப் அப் பண்ணிக்கலாம். எப்பயாச்சும் ரொம்ப வாட்டர் கெட்டு போயிடுச்சுன்னா அப்போ நம்ம கொஞ்சம் வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மிச்ச மெயின்டெனன்ஸ் எல்லாமே பிளான்ஸே பார்த்துக்கும். இப்போ இந்த டேங்கை பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கேன். எல்லாம் குட்டி குட்டியாக வச்சது இப்போ ரொம்ப அழகாக பெருசாக வளர்ந்துருச்சு. சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சப்ஸ்ட்ரேட்லாம் இல்லை, சும்மா ஒரு ஒயிட் சாண்ட் தான் போட்டிருக்கேன். அதுலேயே இவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு பாருங்கள் பிளான்ஸ்லாம். ஏன்னா நான் வச்சுருக்கிறது எல்லாமே லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் தான். கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்பீங்க, CO2 ஆட் பண்ணுறீங்களா டேங்க்குக்கு? அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்னோட pH 5.5 to 6ன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த தண்ணிக்கு இந்த பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே வளருது. ஸோ இதில் ஒரு 3-4 வகையான பிளான்ட்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லா வளர்ந்து நம்ம டேங்கோட சர்ஃபேஸ் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் பீ பஃபர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், அதுங்க எப்போவுமே டேங்கை சுற்றிக்கிட்டே இருக்கும், நல்லா ஆக்டிவான ஃபிஷ்ஷு எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஸோ இதை மாதிரி பிளான்ட்ஸ் வச்சு நல்ல ஹைடிங் ஸ்பேசஸ்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பஃபர்ஸ் வச்சுருக்கிறதுல ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம பஃபர்ஸ் டேங்க் கீழேயே 2 குட்டி டேங்க் இருக்குது. இது ரெண்டுமே 17 லிட்டர்ஸ் டேங்க். ஒரு 17 லிட்டர் டேங்க்ல சில்லி ராஸ்போராஸ் வச்சிருக்கேன். இன்னொரு டேங்க்ல ரெட் கலர் கேலக்ஸி ஷ்ரிம்ப் வச்சிருக்கேன். இவங்களோட செட்டப்பை பார்க்கலாம். இவங்க தான் சில்லி ராஸ்போராஸ். இவங்க ஒரு நானோ டைப் ஆஃப் ஃபிஷ் தான். இவ்வளோதான் இவங்க வளருவாங்களே. ரொம்ப அழகா பிரைட் ரெட்ல குட்டி குட்டியா ஸ்கூலிங் ஃபிஷ் இவங்க. ஸோ அட்லீஸ்ட் 6ஆவது இருக்கணும். நான் வாங்கும்போது 6 ஃபிஷஸ் தான் வாங்கினேன். 2 இறந்துருச்சு, டேங்கை விட்டு ஜம்ப் பண்ணி இறந்துருச்சு. இல்லைன்னா இவங்க ரொம்ப ஹார்டி ஃபிஷ். அதுவும் என்னோட pH 5.5 to 6 லெவலில் இருக்க pHக்கு இவங்க நல்லாவே வாழ்வாங்க. ஸோ இவங்களை ப்ரீட் பண்ணுறதுக்கு தான் இந்த குட்டி டேங்க்கில் ஸ்பீசிஸ் ஒன்லி டேங்க்கில் வச்சுருக்கேன். இந்த டேங்க் ஃபுல்லாக ஜாவா மாஸ், ஒரே ஒரு ஹீட்டர், அது 24 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சுருக்கேன். வேஸ்டட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அழுக்கு இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஸ்னெயில்ஸ் விட்டுருக்கேன். சில்லி ராஸ்போராஸை பற்றி முன்னாடியே ஒரு பெரிய வீடியோ பண்ணியிருப்பேன். ஆனால் 6 மாதமாக இருக்காங்க, ப்ரீடிங் ஒன்றுமே ஆகலை, ஏன்னு தெரில. இப்போ இவங்களுக்கு நான் பிளட் வர்ம்ஸ் ஃபீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அடுத்து நம்மளோட ரெட் கிறிஸ்டல் ஷ்ரிம்ப்ஸ் டேங்க் தான். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேங்க்ஸ். ரொம்ப குட்டி டேங்க் தான், 17 லிட்டர்ஸ் தான். ஷ்ரிம்ப்ஸுக்கு ஏற்ற மாதிரி டேங்க், ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஏன்னா பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஷ்ரிம்ப்ஸும் அவ்வளோ வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணாது. சில பேருக்கு அக்வேரியம் வச்சிருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ரொம்ப மெயின்டெனன்ஸே பண்ண வேணாம்னா இதை மாதிரி குட்டி டேங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில்லி ராஸ்பரோ, நானோ ஃபிஷ்ஷோ இல்லைன்னா இந்த மாதிரி ஷ்ரிம்ப்ஸோ வேஸ்ட் அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ டேங்க்கும் நிறைய நாள் இருக்கும், கெட்டு போகாது தண்ணி. அழகா ஒரு மேட்டும் வாங்கி போட்டேன் கீழே. ஸோ தண்ணி சிந்தினா கூட ஃப்ளோரில் படாமல் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி உட்காந்து ஃபிஷ் பார்க்குறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டப்பில் இருக்க ஃபிஷ்ஷஸ் தான். ஃபிஷ் ரூமில் பறக்கிற எல்லா மோலிஸும் இந்த டப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து இந்த டப்பில் க்ரோ பண்ணிவிட்டு பெருசானோடனே எடுத்து பெரிய டேங்க்கில் விட்டுருவேன். அடுத்து நம்மள்ட்ட இன்னொரு பேபிஸ் டேங்க் இருக்குது. இது ஒரு 30 லிட்டர்ஸ் நானோ கியூப் டேங்க். இதில் வந்து நம்ம ஃபிஷ் ரூமில் பறக்கிற கப்பி பேபிஸ்லாம் வளர்த்துட்டு இருக்கேன். பாருங்கள், க்ரீன் வாட்டர் ஆயிடுச்சு. ஏன்னா சன்ரைஸ் பண்ணுறதுனால க்ரீன் வாட்டர் ஆயிடுச்சு. நம்ம பேபிஸ் வளர்க்குற டேங்க்கில் க்ரீன் வாட்டர் இருந்தால் பிரச்சனையே இல்லை. அதில் இருக்க குட்டி குட்டி கிருமிகள் எல்லாம் ஃபிஷ் குட்டிஸே சாப்பிட்டு நல்லாவே வளரும். ஸோ பேபிஸ் டேங்க்குக்கு இந்த மாதிரி க்ரீன் வாட்டர் இருக்கிறது நல்லது தான். அடுத்து இன்னொரு ஷ்ரிம்ப் டேங்க். இந்த ஷ்ரிம்ப் டேங்க் அழகாக ஷ்ரிம்ப்புக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த டேங்க்கில் இதுவும் 30 லிட்டர்ஸ் கியூப் டேங்க் தான். இந்த டேங்க்கில் ப்ளூ கலர் ஷ்ரிம்ப்ஸ் இருக்காங்க. அடுத்து நம்மளோட ஃபேவரட் கௌரமிஸ் டேங்க் 120 லிட்டர்ஸ் கார்னர் டேங்க். இது ஒரு கர்வ்டு ஃப்ரண்ட் இருக்கும். இதில் நான் கௌரமிஸ் வளர்க்குறேன். அப்புறம் நிறைய பிளான்ட்ஸ் வளர்க்குறேன் பாருங்கள். இன்டோர் பிளான்ட்ஸ் கூட மேலே வச்சு ஸ்பைடர் பிளான்ட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ பிளான்ட்லாம் வச்சு நல்லாவே வளர்ந்துருக்குது. இந்த டேங்க் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த வர வீடியோஸில் இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட ஃபிஷ் ரூமில் என்ன பிடிச்சிருக்கு, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்மளோட பெரிய டேங்க் வாங்கியிருக்கோம். ஸோ அதை செட்டப் பண்ணி அதை எப்படி செட்டப் பண்ணுறோம், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு காமிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.